வணக்கம். உங்கள் தமிழ் தேடலில் இன்றைக்கி ஒரு மூலிகை வகையை பார்ப்போம். இதுக்கு பேர் தான் ஒரே நிமிஷம், முள் வேறு குத்திக்கிச்சு பாருங்க. இதுக்கு பேர் தாங்க தூதுவளைன்னு சொல்கிறேன் ஒரு மூலிகை. இது நம்ம ரைனிங், அதாவது மழைக்காலங்களில் சளி பிடிக்கும் அதிகமாக. சளி பிடிக்கும்போது இதை உங்களுக்கு ரசம் மாற சாப்பிட்டிங்கன்னா அந்த சளி டோட்டலாக குணமாயிரும். அது மாதிரி நுரையீரல் சம்மந்தமான நோய்கள் தீரக்கூடிய இந்த அற்புத மூலிகையை நீங்கள் பயன்படுத்துங்க, ஓகேவா? இந்த மூலிகையை எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மூலிகை இலையை பொறித்து ரசமாக வைப்பாங்க. அப்போ ரசம் வச்சு அது சாப்பிட்டிங்கன்னா, சாப்பாடோடு சாப்பிட்டிங்கன்னா சளி மற்றும் தொண்டை நுரையீரல் சம்மந்தமான நோய்கள் எல்லாம் தீரும், ஓகேங்களா? இதனுடைய பழம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். சின்ன சின்ன செடி. இது ஒரு சிவப்பு பழங்கள்லாம் இருக்கும். அதனுடைய விதை இப்படித்தான் உருவாகும் பாருங்க. இதில் சிவப்பு பழங்கள். இது நிறைய ஒரு 3 செடி இருக்குது நம்மக்கிட்ட. 1 2 3 4 செடி இந்த விதைகளிலிருந்து உற்பத்தி பண்ணிட்டுருக்கேன். இது அப்டேட் பாருங்கள். கொய்யா செடி எது வரைக்கும் வளர்ந்துருக்கு. அது என்ன தலைன்னா, என்ன செடினா, இது முள் சீத்தாப்பழ செடி. அதுவும் அது வரைக்கும் வளர்ந்துருக்கு. தண்ணீர் பற்றாக்குறையினால் வாழை இந்த அளவுக்கு தான் இருக்குது. மேலும் மழையை நம்பி தான் இருக்குது. ஒரு 2-3 கொஞ்சம் தண்ணி தான் பாயுது. ஒரு 2 சிறகு தான் பாயுது. மழையை நம்பி இந்த வாழைகள் எல்லாம் இருக்குது. ரொம்ப வறட்சியாக இருக்குது. மழை பெய்ய மாட்டேங்குது. முருகாட்டம் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கிறேன், மழை பெய்யணும். ஒரு சரி, ஓகே, நன்றி. இது நமது நிகழ்ச்சி நிரல் இன்றுடன் முடிவடைகிறது. நன்றி.